அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் என்னோட சாபம்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சான். விடிஞ்சதும் பைரவி கிட்ட அவங்க அப்பா இந்த விஷயத்தை சொன்னப்ப இப்போ நீ சிரிச்சியே அதே மாதிரி தான் பைரவி சிரிச்சாலாம். கடைசியில் அந்த நாய் சாபம் பலிச்சு பைரவிக்கு நாய் பிடிக்கிற ஒருத்தனே மாப்பிள்ளையா வந்துட்டானாம். மஞ்சு, என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு கேட்கலையே ஒரு மாதிரி இருக்குப்பா. நான் சொன்னது நிஜம்மா, பொய் இல்லை. யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்ததுன்னு நீ பைரவனை போட்டு கொடுமைப்படுத்தாத. இன்னையோட பைரவனை திட்டுறது அடிக்கிறதெல்லாம் விட்டுடு மஞ்சு. என்னது, அப்பா சொன்ன குட்டி கதையை கேட்டதும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. வயசில் பெரியவர், அப்பா சொன்னால் அது நிஜமாக தான் இருக்கும். கடவுளே, இது வரைக்கும் எத்தனை வாட்டி அடிச்சிருக்கேன், வெறுத்திருக்கேன். அது எத்தனை வாட்டி என்னை பார்த்து குலைச்சிருக்கு. அப்போன்னா அத்தனை தடவையும் எனக்கு அது சாபம் விட்டுருக்கு. கடவுளே, அந்த பைரவம் விட்ட சாபம் பலிக்கக்கூடாது. அப்பாடா, நம்ம நாயை காப்பாற்றுறதுக்கு கற்பனையாக ஒரு கதையை சொல்லியாச்சு. மஞ்சு ரொம்ப பயப்படுறா. இனிமே அவ பைரவனை அடிக்க மாட்டா, திட்ட மாட்டா. ஏய் மஞ்சு, என்னடி கதையே குட்டியாக இருந்தாலும் ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் என்னால் நம்ப முடியலடி. ஆரம்பத்தில் அப்பா சொன்னதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை மீனா. ஆனால் அந்த நாய் குறைக்கிறப்பெல்லாம் அப்பா சொன்னதை நினச்சி பயப்படுவோம் மீனா. இப்படி பயந்து பயந்தே தான் மீனா நான் யாரையும் லவ் கூட பண்ணல. நல்லா இருக்குடி உன் கதை. ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நினச்சி பயந்துகிட்டே இருந்தால் அது அப்படியே மனசில் பதிஞ்சிடும். பயமும் நிரந்தரமாயிடும். உனக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் மஞ்சு. நீ நம்புறியா மீனா? உங்கள் அப்பா இந்த கதையை உன்னை பயமுறுத்துறதுக்காக சொன்னாரா, இல்லை அவர் ஆசையாக வளர்க்குற நாயை நீ அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா, இல்லை நிஜமாவே நடந்த கதையை சொன்னாரான்னு அவருக்கு மட்டும் தாண்டி தெரியும். என்ன சொல்கிற மீனா? ஏண்டி மஞ்சு, நாயை அடிக்கிற பொம்பளைங்களுக்கு நாய் பிடிக்கிறவன் புருஷனாக வருவானா, அதே நாயை அடிக்கிற ஆம்பளைங்களுக்கு நாய் பிடிக்கிறவ வருவாளா? ஏய் மீனா, என்னடி சொல்கிற? உங்கள் அப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டு தாண்டி இந்த டாக் ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது அதையும் மீறி உன் மனசில் தானாக லவ் வந்திருக்கு. ஆமாம் மீனா. எப்படி மஞ்சு? நம்பிக்கை தான் மீனா. அப்போது பயம், இப்போ நம்பிக்கை, அப்படி தானே? ஆமாம் மீனா. சிவா, பைக்கை நேராக பார்த்து ஓட்டுடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பைக்கு ஓட்டுற. மறுபடியும் ஏதாவது ஒரு நாய் கடிச்சிட போகுது. மாப்பிள்ளை, வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் மஞ்சுவை மீட் பண்ணணும் மாப்பிள்ளை. டேய், ஏற்கனவே சபாபதி உன் மேலே காண்டில் இருக்கான். நானும் தான் அவன் மேலே காண்டில் இருக்கேன் மாப்பிள்ளை. அதனால தான் மீனா மாப்பிள்ளையும் தள்ளி போட்டேன். யார் மேலேயும் லவ்வும் வரல. ஆனால் இப்போது சிவா மேலே எனக்கு நம்பிக்கை வந்ததுனால அவர் மேலே லவ்வும் வந்துடுச்சு. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குடி. அது என்னடி உறுத்தல்? அப்பாவும் நாய் கதை சொன்னார், சிவாவும் நாய் கடிச்சு தான் என் கூட லிங்க் ஆனார். ஒரு வழியாக வேலை செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு. டேய் சிவா, பைக்கிலேருந்து இறங்குடா. மாப்பிள்ள, இந்த பில்டிங்க்கு பெயிண்டே அடிக்க மாட்டாங்க போல இருக்கு. விட்டலாச்சரிய படத்தில் வர்ற பில்டிங் மாதிரி இருக்குது. டேய், எதுவாக இருந்தாங்கடா உள்ளே போய் தானடா ஆகணும். வாடா போவோம். சிவா மேலே இருக்கிற நம்பிக்கை போகாதுன்னு எப்படி மஞ்சு சொல்கிற? மீனா, சிவா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கேசியராக வேலை பார்க்குறாரு. அப்போ ஓகே மஞ்சு. ஆமாம், எப்படி லவ் சொல்ல போகிற? எனக்கே தெரியல மீனா. ஆனால் கூடிய சீக்கிரமே சொல்லிடுவேன். மாப்பிள்ள, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. என்னடா அப்படியே ரேமான்ஸ் கோட்டு சுட்டு போட்ட மாதிரி பேசுகிற? நம்ம போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு காக்கி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம். அதுவும் அரக்கை காக்கி சட்டையும் அரக்கால் டவுசரும். அது மட்டுமா, கையில் இந்த நாய் பிடிக்கிற குச்சி வேற. லவ் சொன்ன அடுத்த நிமிஷமே நாய் பிடிக்கிறவன் தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்துடுவணும்னு பயந்த எங்கள் அப்பா முன்னால் சிவாவை கொண்டு போய் நிறுத்துவேன் மீனா. பெஸ்ட் ஆஃப் லக் மஞ்சு. தேங்க்யூ மீனா. ஏய் மஞ்சு, நீ வெயிட் பண்ணாலும் அந்தா இந்தா அப்படி இப்படின்னு புளியங்கும்ப தாண்டி பிடிச்சிருக்க. உன் ஆள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால உனக்கு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காதுடி. பணம் நடிக்கித்தா, முதல்ல என் காதலை சிவா கிட்ட சொல்லணும். பாடா, ஒரு வழியாக நாய் பிடிக்கிற வண்டியில் ஏறியாச்சு. டேய் மணி, டேய் ராம்,
என்னடா குஜாலாவாக இருக்கீங்க? என்னத்த குஜால், இன்னைக்கு எந்த ஏரியாவில் போய் நாய் பிடிக்கிறோம் பற்றி தெரியலையே. மணி அண்ணன், இன்னைக்கு எந்த ஏரியா அண்ணே? மீனாட்சி நகர் சிவா. என்னது மீனாட்சி நகரா? ஆமாம் சிவா. என்னடா மீனாட்சி நகர்னு சொன்னதும் பயந்து போயிட்ட? மாப்பிள்ள, முதல்ல மஞ்சுவோட ஏரியா எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள. ஏண்டா இவ்வளோ நாள் ஆகியும் இன்னுமாடா ஏரியாவை கேட்டு தெரிஞ்சுக்காம இருக்க? சபாபதி வேலையிலிருந்து என்னை தூக்க சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனால் நாயை தூக்க அனுப்பிட்டான் மாப்பிள்ள. மாப்பிள்ள, என் செல்ஃபோன் மணி அடிக்குது. யாருன்னு பாடுறா? மாப்பிள்ள, மஞ்சு தான் மாப்பிள்ள கூப்பிடுறா. டேய், மெதுவாக பேசுடா. என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க? டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்னது, அவள் என்ன கேட்டிருப்பா? இவன் திடீர்னு ஜர்க் வாங்குறான். டியூட்டியில் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேங்க. இப்போ தாங்க என் மனசு நிம்மதியாக இருக்குது. வைக்கிறேங்க. என்னங்க அவசரம்? என்னங்க நீங்கள் கேசியராக இருக்கீங்க, என்கிட்ட பேசி பணத்தை எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா? அடடா, நம்ம கொடுத்த அல்வாவை மஞ்சு நெஜம்னே நம்பிட்டா போல இருக்கே. நீங்கள் பயங்கரமாக யோசிக்கிறீங்கங்க. லஞ்சு எப்படி சாப்பிடுவீங்க? வாயில் தாங்க சாப்பிடுவேன். ஐயோ, வீட்டு சமையலா ஹோட்டலான்னு கேட்டேன். ஹோட்டல் தாங்க. ஆஹா, மணியும் ராமுவும் சிவாவையே கவனிக்கிறாங்களே. விஷயம் தெரிஞ்சா வேற மாதிரி ஆயிடுமே. நல்ல வேலை, சிவா பொத்துனாப்புல மெதுவாக பேசுகிறான். ஹோட்டல் தாங்க, வைக்கிறேங்க. மாப்பிள்ள கனெக்ஷனை கட் பண்ணிட்டாடா. ஆமாம், எந்த ஏரியான்னு சொன்னாங்க? சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டாங்க மாப்பிள்ள. என்னது சஸ்பென்ஸா? ஏடா அப்படி ஒரு ஏரியாவே இல்லையேடா. இது ஏரியா பேர் இல்லை மாப்பிள்ள, அவங்க சஸ்பென்ஸாக சொல்கிறதா சொல்லிட்டாங்க. சுத்தம்.